கண்டென்ட் இல்லை அப்படின்ற ஒரு இதனால் இப்படி ஒரு சீப்பான கண்டென்ட் வந்து இவர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். கண்டென்ட் இல்லைன்னா சும்மா இருந்துட்டு போ, சும்மா நீ நடந்து போய் சும்மா ஏதாவது ஒன்று பேசினாலே கண்டென்ட்ப்பா. உனக்கு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம யூடியூபர் இர்ஃபான் வந்து இப்படி மாட்டுவான்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க, அவர் கூட நினச்சிருக்க மாட்டார். ஆனால் இது பெரிய ஒரு மேட்டராக மாறிடுமான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து 1-2 அலிகேஷன் இருக்குது அவர் மேலே. அதாவது அவருடைய கார் மோதி ஒரு லேடி ஒன்று, ஒரு வயசானவங்க, அவங்க இறந்தாங்க அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குது. அது வந்து அப்படியே மூடி மறைக்கப்பட்டது, அவர் இல்லை ஓட்டினது, வேறு யாரோ ஓட்டினாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆக்சிடெண்ட் கூட இருக்குதுன்றாங்க. அது என்ன கதைன்னு தெரியல ஃபுல்லாக எனக்கு. இப்போது வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம்லாம் ஆச்சு இவருக்கு. நம்மளுக்கு எல்லாம் தெரியாமல் பயங்கரமாக கிராண்டாக பண்ணார். யாரோ யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. யூடியூபுடைய பூம்னால் பயங்கரமான பணம், பயங்கரமான க்ரியேட்டிவான ஒரு ஆள் இவர். பயங்கரமாக வந்து அதாவது